ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 11வது மாதத்தின் முதல் தேதி அதிகாலை நேரத்திலே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் இந்த வருஷம் துவங்கி 10 மாதங்களும் கூட நாம் வெற்றியாய் கடக்க செய்தார். இந்த வருஷத்தினுடைய கடைசி 2 மாதங்கள் நமக்கு முன்பாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த 2 மாதங்களை நாம் எப்படி கடக்கப் போகிறோம், என்னென்ன சவால்கள், என்னென்ன காரியங்கள் நமக்கு முன்பாக நிற்கிறது என்று அநேக நேரங்களிலே நமக்கு எண்ணங்கள் வருவதுண்டு. 10 மாதங்களை கடந்து விட்டோம், இந்த எஞ்சி இருக்கிற 2 மாதங்களை எப்படி நாம் கடக்கப் போகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான 11வது மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தர் தம்முடைய திவ்ய வாக்கு தத்தத்தை கொண்டு நம்மை சந்திக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிற அவருடைய வாக்குத்தத்த வசனம் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் சுவிசேஷம் 14:18 கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்ற கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை இன்றைக்கு நம்மை நோக்கி வருகிறது. இந்த வருஷத்தினுடைய எஞ்சி இருக்கிற 2 மாதங்களும் கூட நாம் எப்படி கடக்கப் போகிறோம், அடுத்த வருஷம் எப்படி வரப்போகிறது, அடுத்த வருஷத்தை நாம் எப்படி சந்திக்க போகிறோம், என்னென்ன சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது, என்னென்ன காரியங்கள் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்றெல்லாம் அநேக எண்ணங்கள் நமக்கு வருகிற நேரத்தில் அருமையானவர்களே, கர்த்தருடைய வல்லமையான வாக்குத்தத்த வார்த்தை நம்மை சந்திக்கிறது. இந்த காலை வேளையிலே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். நாம் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம், விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த யோவான் 14வது அதிகாரத்தில் இந்த வார்த்தை நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன வார்த்தையானது தம்முடைய சீஷர்களை பார்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். எப்போ சொன்னார்? ஒரு சூழ்நிலை மாறி வரப்போகிறது. இதுவரைக்கும் 3.5 வருஷங்கள் கூட சீஷர்களோடு இயேசு மாம்ச பிரகாரமாக இருந்து அவர்களோடு இருந்து ஊழியம் செய்து தம்மோடு அவர்களை ஊழியத்தில் நடத்தி ஊழியத்தில் நடத்தி பல அற்புதங்களை காண்பித்து இப்படியாக தம்மோடு வைத்திருந்தார். இப்போ திடீரென்று அவர் மாம்ச பிரகாரமாக இல்லாத ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. இந்த சீடர்கள் தனியாக இந்த ஊழியத்தை தொடர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. ஸோ அந்த சூழ்நிலையை அவர்கள் எப்படி, அவர்களுக்கு அந்த புதிய சூழ்நிலையை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்கூட்டி அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து முதலாவதாக அவர்களை பலப்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் அவர்களை தனியாக ஊழியத்தில் அனுப்புகிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன்னுடைய குஞ்சுகளை கீழே அப்படியே பறக்க விடுவது போல கர்த்தர் தம்முடைய சீஷர்களை அப்படியே பறக்க விட போகிறார். அவர்கள் பறந்து அவர்கள் ஊழியம் செய்யணும். இதற்காக அந்த சூழ்நிலை வருவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு ஒரு வல்லமையான வாக்குத்தத்த, திடமான வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறார். நான் உங்களை எந்த சூழ்நிலையிலும் திக்கற்றவர்களாக விடேன். அதே வாக்குத்தத்தம் நம்மை நோக்கி வருகிறது. எந்த சூழ்நிலையிலும் நம் கர்த்தர் நம்மை திக்கற்றவர்களாக விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், என்ன சூழ்நிலை மாறப்போகிறது என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சொல்கிறாரு. அவர்கள் எவ்வளோ தூரம் புரிந்து கொண்டார்களோ தெரியாது, சீஷர்களுக்கு எவ்வளோ தூரம் புரிந்தது தெரியாது, ஆனாலும் சொல்கிறார். பாருங்கள், 12வது வசனத்தில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை கிரியைகளை தானும் செய்வான். அதாவது நான் பிதாவினிடத்திலே போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ தூரம் இவங்களுக்கு புரிஞ்சுது? கூட இருந்த சீடர்களுக்கு என்ன புரிஞ்சது? ஏதோ புரிஞ்சுது போங்க. ஆனால் கர்த்தர் அந்த மாறி வருகிற சூழ்நிலையை பற்றி முதல்ல சொல்லிடுறார். எப்போ நான் உங்கள் கூட இருக்க போகிறதில்லை, இனிமே நான் பிதாவின் இடத்துல போகிறேன், ஆனாலும் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிறாரு. ஏன்னா இது அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு தான் எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனாலும் கர்த்தர் சொல்ல வேண்டியது சொல்லிட்டார்.
அதாவது அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஒவ்வொன்றாக தங்களை பலப்படுத்திக் கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், நான் எந்த சூழ்நிலையிலும் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிறார். நம்மை நோக்கி கர்த்தர் அப்படி தான் சொல்கிறார். பாருங்கள், அப்படி உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த 12வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னா, நான் பிதாவினிடத்தில் போகிறேன், நான் உங்களோடு இவ்வளோ தூரம் 3.5 வருஷம் இருந்தது மாதிரி இருக்க மாட்டேன், ஆனால் என்னை விசுவாசியுங்கள், தொடர்ந்து என்னை விசுவாசியுங்கள். அப்படி தொடர்ந்து என்னை விசுவாசித்தால் உங்களோடு இருந்து நான் செய்த இந்த காரியங்கள், வல்லமையான காரியங்களை நீங்களும் செய்ய முடியும், இதைவிட கூடுதலாகவும் நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு பலனை, வல்லமையை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி தான் அப்போஸ்தலருக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார், வல்லமை கொடுத்தார். அவர் உயிர் தெழுந்து அவர் சென்ற பிறகு அப்போஸ்தலர்களுக்கு ஊழியத்தை கொடுத்த பிறகு ஊழியர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்து அதை நிறைவேற்றினார். பாருங்கள், அப்போஸ்தலர் இப்போ 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 14-15 வசனத்தில், அப்போஸ்தலர் 5ல் 14-15வது வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் பேர் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். 16வது வசனம், சுற்றுப்பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், என் மேல் விசுவாசமாய் தொடர்ந்திருங்க, நான் செய்த கிரியை நீங்கள் செய்வீங்க, இதை விட அதிகமாக செய்யும். அப்படி தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபொழுது செய்த அற்புதங்களை காட்டு இவங்க அதிகமாக செய்கிறாங்க. இப்போது அதிகமான வல்லமை, அதிகமான ஆட்கள், திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும் கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்து திக்கற்றவர்களாக விடேன்னு சொன்னால், அதற்கு அவர் என்ன செய்கிறாரு, அந்த வல்லமையை கொடுத்து அவர்களை திக்கற்றவர்களாக, தான் இல்லை என்றாலும் தன்னுடைய வல்லமை அவர்கள் மேலே தங்கியது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது. நம்மை கர்த்தர் திக்கற்றவர்களாக விடவில்லை, ஆனால் கர்த்தர் அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக, நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்குள் நடத்தும்படியாக நமக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படித்தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை கொடுத்து, அது எப்படி வரும் அவருடைய வல்லமைன்னா, அவர் மேலே விசுவாசிக்கிறோம், கர்த்தர் மேலே தொடர்ந்து, இயேசுவின் மேலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே தொடர்ந்து விசுவாசம் வைப்போம். தொடர்ந்து 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 அவர் தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுத்து நம்மை திக்கற்றவர்களாக விடாமல், அவர் நம்மோடு இருக்கிறது போலவே நமக்கு அவர் வல்லமை நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன சொல்கிறாரு, 13வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, 13வது வசனத்தில் யோவான் 14:13, என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அதாவது அவருடைய சித்தப்படி நாம் ஜெபத்தில் கேட்கிறதை அவர் கொடுப்பார். நம்மை திக்கற்றவர்களாக விடன்னு சொன்னால் நம்ம அப்படியே மறந்து நம்ம விட்டுட்டு அவர் போயில்லை. இப்போவும் பரலோகத்தில் இருக்கிறார் நம்முடைய தேவன். நாம் நம்முடைய ஜெபத்தை அவரிடத்தில் ஏறெடுக்க, அவர் சித்தப்படி நாம் செய்கிற ஜெபத்தை அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை, நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார், திக்கற்றவர்களாக விடவில்லை. ஆனால் அவருடைய சித்தப்படி நாம் கேட்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் கேட்டாங்க, அவருடைய சித்தப்படி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, இதே நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 30-31 வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 30-31 பாருங்கள், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று கேட்டாங்க. இந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லமையாக செய்ய, பிணியாளிகளை சுகமாக்க, அநேகரை ரட்சிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும்னு கேட்டாங்க.
பாருங்கள், இது அவருடைய சித்தம் தானே. அவருடைய சித்தப்படி கேட்கும் பொழுது 31வது வசனத்திலே பாருங்கள், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க கேட்டாங்க, கர்த்தர் பலன் கொடுத்தார், தைரியம் கொடுத்தார், திடமனதை கொடுத்தார், விசுவாசத்தை கொடுத்தார். விசுவாசத்தோடு அந்த ஊழியத்தை செய்தாங்க. செய்ததுனாலே நாம் 5வது அதிகாரத்தில் பார்த்தோம், அநேக பிணியாரிகள், அநேக அசுத்தாவில் பிடிக்கப்பட்டவர்கள் குணமானார்கள், அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தர் நம்மை திக்கற்றவர்களாக விட மாட்டார். அவர் தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுத்து நாம் அவருடைய வல்லமையினாலே செயல்பட நம்மை பலப்படுத்துகிறார். இப்படியாக நம்மை அவர் திக்கற்றவர்களாக விடவில்லை. அது மாத்திரமல்ல, இன்னும் என்ன சொல்கிறாரு, 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 16வது வசனத்தில் அப்போஸ்தலர் 14:16 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. இப்போ நான் போகிறேன், மாம்ச பிரகாரமாக இருந்தேன், ஃபிசிக்கலி ஐ வாஸ் ப்ரெசன்ட், நவ் ஐ வில் நாட் பி ப்ரெசன்ட் ஃபிசிக்கலி. நான் மாம்ச பிரகாரமாக அவங்களோடு இருக்க மாட்டேன், ஆனால் நான் போனாலும் சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார், உங்களோடு இருப்பார் என்று சொல்லி சத்திய ஆவியானவரை அனுப்பி, சத்திய ஆவியானவர் அவர்களோடு சீஷர்களோடு இருக்கும்படியாக அனுப்பி, இவ்விதமாக நான் திக்கற்றவர்களாக விடேன்னு சொன்னார். இன்றைக்கு நம்மோடும் கூட நம்மை அவர் திக்கற்றவர்களாக விடவில்லை என்று சொன்னால், நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே, அவருடைய வழி நடத்துதனாலே, அவருடைய கைடன்ஸ்னாலே நாம் கர்த்தருக்குள் நாம் நடக்க முடியும், நடந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை. அவருடைய சத்திய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். எப்படி திக்கற்றவர்களாக விட்டார்னு சொல்ல முடியும்? ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், சத்திய ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமேன். அது மாத்திரமல்ல, 20வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். பிதாவும் கூட இருக்கிறார். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அறிவீர்கள் அப்படின்னு சொன்னால், பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம், நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னால், பிதாவும் குமாரனும் சத்தியாவியானவரும் 3 பேர் நம்மோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி நாம் திக்கற்றவர்களாக சொல்ல முடியும்? நினைக்கிறீங்களா? ஐயோ, என்னை வழிநடத்த என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லையே நினைக்கிறீங்களா? யாராவது நினைக்கிறீங்களா? என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய திரியேக தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை ஒருபோதும் நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. இயேசுவை நம்பினவர்கள் ஒருபோதும் திக்கற்றவர்கள் அல்ல. ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஏனென்று கேட்டால், அதற்கு ஏற்றபடியாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நம்மோடு இருக்கிறதாக வசனம் சொல்கிறது. இதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நம்மோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 21வது வசனத்தில் பாருங்கள், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பாருங்கள், அவர் நம்மேலே அன்பாயிருக்கிறார். நம்மோடு இருக்கிறது மாத்திரமல்ல, ஏதோ இருக்கிறோம், ஒன்றுமே கண்டுக்காது. சில பேர் பாருங்கள் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் யாரையுமே கண்டுக்க மாட்டார், ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். பிரியமானவர்களே, நம்முடைய பிதா நம்ம வீட்டில் இருந்து யாருமே கண்டுகொள்ளாதவர் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நம்மோடு இருந்து நம்ம மேலே அன்பு கூறுகிறார். சில இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது தகப்பனார் இருப்பார்னு தான் பேர், ஆனால் அவர் எப்போவும் வேலையிலே இருப்பார். பிள்ளைங்களோட நேரம் கொடுக்க நேரம் கிடையாது. பிள்ளைகள் விழித்து கொண்டு இருக்கும்போது அவர் வேலையில் இருப்பார். பிள்ளைகள் தூங்கும்போது தான் வீட்டுக்கு வருவார். பிள்ளைகளோடு அவர் நேரத்தை செலவிடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக பெற்றோர் இருக்கிறார்கள். பிரியமான நம்முடைய பிதா,
அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்மோடு உறவாடி நமக்கு தம் வல்லமையை கொடுத்து நம்மோடு பேசி நாம் கேட்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவர் தம்முடைய வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசி இப்படி நம்மோடு உறவாடி நம்ம மேலே அன்பு கூறுகிற பிதா நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே நாம் திக்கற்றவர்கள் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும்? இவ்வளோ தூரம் கர்த்தர் நமக்கு செய்யும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு இவ்வளோ தூரம் செய்யும் போது, திக்கற்றவர்களாக விடேன்னு அவர் நமக்கு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? we have to reciprocate his love. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை கொடுக்கிறார், அதை நாம் கை கொள்ளணும். பாருங்கள், 23வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, 23வது வசனம், யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். பார்த்தீங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோட வாசம் பண்ணுறாங்க, நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்க. அதுக்கு தேவையானது என்ன? வாட் இஸ் ப்ரீ ரிக்விசிட்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்ம மேலே அன்பு கூறுவதற்கு தேவை என்னென்னா, நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளணும். ரெண்டாவது, நாம் அவரிடத்தில் அன்பு கூறணும். அதே 23ஆம் வசனத்தை சொல்கிறார் இல்லையா? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், அப்போ நாம் அவரிடத்தில் அன்பாயிருந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நாம் அவரிடத்தில் அன்பாயிருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டால், திரியேக தேவன் நம்மோடு இருந்து நம்ம மேல் அன்பு கூர்ந்து அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவார், நம்மை தாங்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதோ நம்ம முதல்ல அவர் மேல் அன்பு கூறணும் இல்லை. பாருங்கள், நம்ம என்ன வாசிக்கிறோம்? 1 யோவான் 4:19 நீங்கள் பார்க்கும்போது, முந்தி அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தபடினாலே நாம் அவர் மேலே அன்பு கூறுகிறோம். முந்தி அவர் மேலே மேலே அவர் அன்பு கூர்ந்தார், ஆகவே நாம் அவர் மேலே அன்பு கூறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று இயேசு சொன்னார். நம்மை திக்கற்றவர்களாக விடாதபடிக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நம்மோடு வாசம் செய்து அவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்து நாம் கேட்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் மேலே நாம் அன்பாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் பெற்றோர் மேலே அன்பாக இருந்தால் தான் பெற்றோர் உங்கள் மேலே அன்பு கூர்ந்து உங்களுடைய தேவைகளை அவர்கள் சந்திக்க முடியும் இல்லையா? பெற்றோர் மேலே நீங்கள் அன்பு கூறலைன்னா என்ன செய்வாங்க? நாம் பெற்றோர் மேலே அன்பு கூறும்பொழுது பெற்றோர் நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க. நமக்கு வேண்டியதை நாம் கேட்காமே செய்வாங்க. நம்முடைய பிதா, நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவனுக்கு அப்படித்தானே? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய தேவன் நம்மோடு இருந்து வாசம் செய்து தம்முடைய வல்லமை நமக்கு கொடுத்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவர் மேலே நாம் அன்பு கூற வேண்டும். உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று இயேசு சொன்னார். இதனாலே இந்த 11வது மாதத்தின் முதல் தேதி தைரியமாக நாம் கடந்து செல்வோம். நான் திக்கற்றவன் அல்ல, எனக்கு பரலோகத்தின் பிதா என்னோடு இருக்கிறார், குமாரன் என்னோடு இருக்கிறார், சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். வேறு என்ன வேணும்? வேறு என்ன வேணும்? எனக்கு இந்த உலகத்தில் அவர்கள் என்னோடு இருந்து தங்களுடைய வல்லமை கொடுத்தினை வழி நடத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலே கேட்ட என்னுடைய அன்பான சகோதரனே, சகோதரி, கர்த்தர் மேல் அன்பு கூறுவோம். அவருடைய கற்பனைகளை, வேத வசனத்தில் இருக்கிற அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வசனங்களை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த 11வது மாதத்தின் முதல் தேதியில் நாங்கள் காலடி வைத்திருக்கிறோம். நீர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் எங்களோடு இருந்து நீர் வழிநடத்தி கொண்டு வருகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த 2 மாதங்களும் வரப்போகிற அடுத்த வருஷத்தையும் ஆசீர்வதித்து அலங்கரித்து கர்த்தாவே எங்களை வழிநடத்தி செல்லும், வெற்றியாய் வழிநடத்தி செல்லும் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை உயர்த்தும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும். கர்த்தாவே, தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், வியாதிகளை குணமாக்கும், பரிசுத்தப்படுத்தும்.
உடைய திவ்ய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.